ஆ, விஜய் ஜெயித்தாலும் இன்னும் இந்த விமர்சனங்கள் அடங்கவே இல்லை. வர்றதுக்கு முன்னாடி விமர்சனம், கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போதும் விமர்சனம், ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணும்போதும் விமர்சனம், இப்போ ஜெயித்ததுக்கப்புறமும் விமர்சனம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா இல்லைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எண்டே கிடையாது, போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் என்ன இருக்குதுன்னா, பேசுகிறவங்களுக்கு ரிப்ளை மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும், நோஸ் கட் மட்டும் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. பட் அவங்க நிறுத்த மாட்டாங்க. அடுத்து 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 ஸோ பேசி பேசி என்னென்னா லாஸ்ட்டாக அவங்களுக்கு தான் சேதாரம் அதிகமாகும். ஸோ இது எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு பேர்லாம் சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்து அவங்கள ஒருத்தவங்களா வீடியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து போட்டு பேசணும்னு பார்த்தேன். சரி ஓகே, பொதுவாகவே பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஒரு பொண்ணு என்னடான்னா, டிவிக்கே மட்டும் வந்துடுச்சுன்னா நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட் எல்லாமே பிளாக் பண்ணிக்கிறேன், அக்கௌண்ட் எல்லாமே டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்ன ஒரு பொண்ணு. இன்னொன்று, டிவிக்கே வந்து ஒரு 10 இடம் வந்துடுச்சுன்னா நான் அரசியல் பேசுகிறதே நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொன்னார். இவர் வந்து பாண்டே, அந்த பொண்ணு பேர் எனக்கு தெரியல. லோட் ஸ்பீக்கர் இப்போ தான் ரீசெண்டாக நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் இன்னும் நிறைய பேர், செந்தில்வேல், ஜீவ சகாப்தம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த வெற்றி பெற்றவங்கள விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்து தமிழகத்துக்கான தோல்வி, குளத்தூரில் சிஎம்ஏ தோக்கடிச்சிட்டாங்க, இன்னும் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. ஜெயித்ததுக்கப்புறமும் இது வந்து ஒரு சரியான ஜனநாயகம் இல்லை. இவர் எவ்வளோ நாள் தாக்கு பிடிப்பாருன்னு பார்க்கலாம். 6 மாதம் தாங்க மாட்டார், 1 வருஷம் தாங்க மாட்டார். இவர் 1 வருஷம் இன்னும் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடக்காமல் இருக்குமா? நடந்துட்டால் அப்போ என்ன பண்ணுவார்? அந்த மாதிரி ரொம்ப மோசமாக. இப்போ இன்னும் பதவி கூட ஏற்கலை, ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ ஏன் பேசுகிறீங்க? சிம்பிள். ஜனநாயகம். ஒருத்தவங்கள தேர்ந்தெடுத்துருக்குறாங்க, அதுக்கு மதிப்பு கொடுக்கணும், அதுக்கு கட்டுப்படணும். அந்த சென்ஸே யாரும் இல்லை. திரும்ப இவங்களாம் வந்து இந்த வன்மத்தை கொட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா, சரியான ஒரு 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 பார்வை, ஒரு விமர்சனம் வைக்கிறது வேலிடான விமர்சனமாக வைக்கணும். ஒரு பொதுமக்களுடைய எழுப்புகிற ஒரு கேள்வியாக இருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எது பண்ணாலும் எதையாவது ஒன்று குற்றம், எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு பார்க்குறது ரொம்ப மோசமான ஒரு மனநோய். நல்லது நடந்துச்சா அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். ஒரு கெட்டது நடந்துச்சா அதில் எதுக்கு அந்த கெட்டது நடந்துச்சுன்றத யோசிக்கணும், கேள்வி எழுப்பலாம். ஆனால் இவங்க ஒரே ஸ்ட்ராங்காக ஒரு சைடு நின்றுடுறாங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நல்லதே நடந்தாலும் இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலனாலும் அவங்கள ஸ்ட்ராங்காக எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நான் பண்ணுறது தான் சரின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமலே பண்ணுறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவைக்காக பண்ணுறாங்க. தேவை மீன்ஸ் என்னன்னா, அவங்களோட பதவி ப்ளஸ் அவங்களுக்கு வருமானம், இதுக்காக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த ஜீவ சகாப்தம்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு போட்டுட்டு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருந்தார், சத்தியம் சேனல்னு நினைக்கிறேன். அதிலே இவர் ஒரு முத்திரை குத்தி இந்த மாரிதாஸ்ன்ற ஒருத்தர், எனக்கு மாரிதாஸ்லாம் பெருசாலாம் பிடிக்காது, இருந்தாலும் அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இவரை. ஆனால் அந்த ஆள் சொன்னது, அந்த மனுஷன் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக தானே இருக்குது. திமுக சப்போர்ட்டாக தானே இருக்கிறாரு. ஒரு ஊடகவியலாளர்ன்ற சொல்கிறது எந்த கட்சி சார்ந்தும் இருக்கக்கூடாது, நடுநிலையாக இருக்கணும். ஸோ ஒருத்தவங்க சைடில் ஏதாவது குற்றச்சாட்டு இருக்குதுன்னா அதையும் விவாதிக்கணும், ஒரு நல்லதுன்னா அதையும் விவாதிக்கணும். ஒரு பொதுவான ஒரு நடுவராக தான் இருக்கணுமே தவிர, ஒரு கட்சிக்கு சார்ந்து இருந்து அதுவும் ஒரு ஊடகத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? அவங்க வந்து ஒரு ஃபேராக வந்து பேசுவாங்களா? இப்போ திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க ஒரு அதிமுகவுக்கு நடுநிலையாக பேசுவாங்களா? அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி அதிமுக சப்போர்ட்டராக இருந்து அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு அவங்க ஒரு ஊடகவியலாளராக பொது தளத்தில் இருக்கிறவங்க திமுகவுக்கு நியாயமாக பேசுவாங்களா? டிவிகேக்கு நியாயமாக பேசுவாங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்குது. ஆனால் அவர் அந்த வேலையை விட்டு வந்ததுக்கு அப்புறம் யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு அவர் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். பகிரங்கமாக
திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தேவையில்லைன்னு சொல்லலை, தாராளமாக பண்ணுங்கள். திமுகவோட தொண்டர், திமுகவோட நிர்வாகி அப்படின்னு ஒரு பேர் போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு, இது திமுகவில் மட்டுன்றதில் நிறைய இதுவில் தான் இருக்கிறாங்க, நிறைய கட்சியில் சார்ந்து தான் இருக்கிறாங்க. ஸோ நான் இப்போ வந்து திமுகவை இவரை ஏன் பேசுகிறேன்னா, திமுக கூட இதுக்கு சம்மந்தம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் இவர் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் திமுகவுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பின்னடைவை தான் இவர் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கிறாரு. இவர் இந்த செந்தில்வேலு இன்னும் எக்ஸட்ரா நிறைய இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இல்லை இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்லேயும் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறவங்க தான் ஓரளவுக்கு. ஸோ இவங்க என்னென்னா அந்த ஃபாலோவர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திமுகவோட ஆதரவாளர்கள், திமுகவோட தொண்டர்கள் தவிர்த்து ஒரு பொது ஆளை காமனாக இருக்கிற நடுநிலையாக இருக்கிற ஒருத்தவங்களை கூட இவங்க உள்ளே வைக்க முடியல. அப்படி இருந்தவங்களாம் இவங்கள அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெளில தான் போயிருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க திமுகவோட இதுவை மட்டும் சம்பாரிச்சுட்டு பொதுமக்களுடைய வெறுப்புக்கு உள்ளாகிறாங்க. இப்போ ஜெயித்ததுக்கு அப்புறம் கூட ஒருத்தவங்களாலையும் மனம் திறந்து ஓகே மக்கள் தீர்ப்பை நம்ம எடுத்துக்கிறோம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போக தெரியல. ஆனால் இந்த மாண்பு வந்து கட்சி தலைவர்களுக்கு இருக்குது, ஸ்டாலினுக்கும் இருக்குது, உதயநிதி அவர்களுக்கும் இருக்குது, தமிழிசை சவுந்தரராஜன் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் சொன்னாங்க. ஸோ ராகுல் காந்தி சொல்லிட்டாரு, நிறைய பேர் இதை சொல்லிட்டாங்க. சொல்லலைனாலும் அவங்க யாரும் வந்து காழ்ப்புணர்ச்சியை வந்து காட்டலை. இது எப்படி ஜெயிக்க போகிறாங்க, இது எப்படி ரன் பண்ண போகிறாங்கன்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வஞ்ச புகழ்ச்சியெல்லாம் பாடலை. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இன்னும் இது பிஜேபி கூட்டம் தான், இது தற்கொலை கூட்டம், இது இவங்க எங்கேருந்து நடத்த போகிறாங்க, பார்க்க தானே போகிறோம், சனாதனத்தோட எதிர்நிலையில் இருந்தவங்க தோக்குறாங்க, அவங்க வெஸ்ட் பெங்கால்லையும் வந்து பார்த்திங்கன்னா மம்தா பானர்ஜி தோக்குறாங்க, இங்கே இவர் ஜெயிக்கிறாரு, அப்போ இது என்ன பிஜேபி தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு போட்டால் மட்டும்தான் ஆன்டி பிஜேபி, நீங்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சனாதனத்தை எதிர்க்கிறீங்களா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் உங்களை மட்டும்தான் அங்கீகரிக்கிறாங்க, மற்றவங்களாம் இல்லையானா என்ன பேச்சு இதெல்லாம்? இப்போ இவங்களும் மக்கள் போட்டு இதே தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தேர்ந்தெடுத்து தானே அவரை முதல்வராக்குறாங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிறது யாரை சொல்கிறீங்க? தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தானே, அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும்ல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடியத்தனமான பேச்சு. கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கேட்டு ஒரு காமன் மேனாக இருக்கிறவங்களுக்கு பிடிக்குமா? என்னடா இவன் இப்படி பேசுகிறேன், இப்போ ஓட்டு போட்டு இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆகலை, ஒரு 6 மாதம் கூட ஆகாத பதவியே ஏற்கலை. அப்போது ஓட்டு போடுற ஒவ்வொருத்தனையும் நீ வந்து முட்டாள்னு சொல்கிற, உனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்கிற, தற்கொலை கூட்டம்னு சொல்கிற, அதுதானே சமம். இது எந்த மாதிரி மனநிலையில் இருக்கிற? திருப்பி இந்த கோவம்லாம் எங்கே வருதுன்னா, உனக்கு ஒன்றும் இல்லைப்பா பிரச்சனை, உனக்கு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் எங்கே அடி வாங்கணும்னா சிவியராக அந்த கட்சிக்கு தான். ஸோ உன்னால் ஒரே ஒரு தனி நபரை வெளியிலேருந்து ஒரு நியூட்ரலாக இருக்கிற, நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம், எந்த நல்ல கட்சி அப்படின்னு யோசிக்கிறவங்கள ஒருத்தவங்கள கூட உன்னால் கூப்பிட்டு வர முடியாது. வேணும்னா வெளியில் வேணால் அனுப்பிச்சி விடுவேன். ஸோ அந்த மாதிரி இந்த ஜியோ சகாப்தம் இருக்கட்டும், செந்தில்வேலா இருக்கட்டும், அந்த ஷர்மிளா டாக்டர், ஸோ எனக்கு இவங்களாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஷர்மிளா அந்த செந்தில்வேலாம் பிடிச்சிருந்துச்சி ரொம்ப. நானும் அவங்க சப்போர்ட்டர் தான் இருந்தேன். அப்புறம் இந்த யூடியூபர்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் ஆச்சு அவங்க வீடியோஸ்லாம் பார்க்கல. ஏன்னா ஒரே சாரில் ஒரே இதுவில் நிற்கிறாங்க, கொஞ்சம் நடுநிலையாக இருக்கிறதே இல்லை. ஸோ இவங்களுக்கு அப்போ ரோஸ்ட் பிரதர் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பார்த்துருந்தேன். ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடக்கும்போது ஏதோ நல்லதாக பேசுகிற மாதிரி தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க வீடியோஸ்லாம் பார்க்கவே முடியல. அவ்வளோ வெளிப்படையாக வன்மம் தெரியுது, இன்னமும் அந்த இதுவெலாம் தொடருது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் வீடியோவில் என்ன மாதிரி ஒரு பர்சனை அங்கேருந்து வெளியே இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒன்றும் ஒரு கட்சி பெர்மனெண்ட்டாக குத்தகைக்கு எடுத்துக்கல. நான் அந்த கட்சியிலே என்ன நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, நான் வந்து இந்த கட்சிக்கு தான் ஸ்ட்ராங்காக நிற்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாதுல்ல. நல்ல கட்சின்னா அதுக்கு ஆதரவு தெரிவிப்போம், சப்போர்ட் பண்ணுவோம். அந்த கட்சி இல்லை நல்லது செய்யலைன்னா நாம் வேறு யார் நல்லது செய்கிறாங்களோ அந்த கட்சிக்கு தான் நிற்போம், அதுக்கு அகைன்ஸ்டாக தான் நிற்போம், நல்லது பண்ணுறவங்களுக்கு தான் இதுவாக நிற்போம். ஸோ பெரும்பான்மையான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 59 சீட்டு வருதுன்னா அது வந்து உங்களோட கட்சி சார்ந்தவங்க மட்டும்னு இதுதான் சொல்ல முடியும். அப்போது மீறி அவங்க இதுக்கு முன்னாடி
அமைச்சரவையில் இருந்தவங்க முதல்வராக தேர்ந்தெடுத்த பெருவாரியான மக்கள் எங்கே இருக்கிறாங்க? இன்னொரு கட்சிக்கு போயிட்டாங்களா? ஸோ அந்த கட்சி அவங்களுக்கான கட்சின்றது மட்டும் இல்லை, அவங்க பொதுமக்கள். இந்த பொதுமக்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. நீங்கள் என்ன தான் பேசினாலும் உங்களோட பெரும் தோல்வியை தான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர்த்து, அதில் பாதாளத்தில் போகிறத கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர, ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்க முடியுமே தவிர, வெற்றியை மாற்றி அமைக்கிறது, தோல்வியை கொடுக்கறது அந்த நீங்கள் சொல்கிற அந்த தொண்டர்கள் மட்டும் கிடையாது. அதை இன்னமும் நல்லா புரிஞ்சிக்கலைன்னா, நீங்கள் பேசுகிற நீங்கள் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறீங்களோ அந்த கட்சிக்கு பாதகம். ஸோ இவங்களுக்கு தேவை வந்து என்னென்னா, அந்த கட்சி நல்லா இருக்கணுன்றதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. ஸோ தான் நல்லா இருக்கணும்னு தான் பார்க்குறாங்க. அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு பார்த்துருந்தா இவங்க இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விட மாட்டாங்க. ஸோ நான் என்னன்னா ரொம்ப ஹம்பல் ரிக்வெஸ்ட்டாக திமுக சார்ந்தவங்க, திமுகவை தான் மெயினாக, அதிமுக வேறு யாரும் அந்த மாதிரி பேசி நான் பார்த்ததில்லை. சரி, எல்லா கட்சிக்குமே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பர்சனாலிட்டிங்கெலாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க உங்களுக்கு அவங்க உங்கள் கட்சிங்களுக்கு, அதாவது திமுக, அதிமுக இந்த மாதிரி கட்சிங்களுக்கு ரொம்ப பாதகமாக தான் இருக்கிறாங்க. எங்கேயுமே அவங்க சப்போர்ட்டெல்லாம் அவங்களால ஒரே ஒரு ஓட்டை கூட உள்ளே எடுத்துகிட்டு வர முடியல. இந்த ஓட்டுக்கெலாம் பிரிஞ்சது சத்தியமாக சொல்லுவேன், அவங்க ஒரு ரீசன், அவங்க ஒன் ஆஃப் த ஒரு மெயின் ரீசன். ஒரு நடுநிலையாக இருக்கிறவங்கள அவங்க வாக்கை வந்து வெளியே ஏற்றி அதை வந்து தாவேக்காவுக்கு போகிறதுக்கான மிகப்பெரிய இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு. ஏன்னா இவங்க ஹேட்டர்ஸாக இருக்கிறாங்க, வெறுப்பை சம்பாதிக்கிறாங்க. இந்த செந்தில் வேலாக இருக்கட்டும், ஜீவ சகாப்தனாக இருக்கட்டும், இன்னொரு பொண்ணாக இருக்கட்டும், அந்த ஷர்மிளா டாக்டராக இருக்கட்டும், இன்னும் நிறைய எக்ஸட்ரான்னு வச்சுக்கிங்களேன், பத்திரிக்கையாளர், ஊடகம் போட்டுட்டு இவங்க எல்லாருமே ரொம்ப மோசம். இவங்க எல்லாருமே நல்லது பண்ணுறதா நினச்சி நல்லது பண்ணுறாங்க தான் நினைக்கல, அவங்க கிளியராக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பேச 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 திமுக நம்மளுக்கு நான் திமுகவை பற்றி நல்லா தான் பேசுகிறாயா, நம்ம சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பேசுகிறாங்களா இல்லையான்னு தெரியல, அந்த தொனியில் தான் பேசுகிறாங்க. இப்போ உதயநிதி பேசுவாரா? அப்போ அவரை விட இந்த பர்சனாலிட்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அக்கறையா திமுக மேலே? ஸ்டாலின் பேசுவாரா? இல்லை அந்த நிர்வாகிகள் யாராவது பேசுவாங்களா? யாருமே பேசுனதில்லை. அப்போ அவங்க பார்த்து யோசித்து பேசுகிறாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஓசியில் போகிறீங்கன்னு சொன்னதுக்கு இவர் எவ்வளோ வந்து ஃபீல் பண்ணி பேசினார். நான் பார்த்து நடத்துகிறேன், என்ன நடக்குமோ எதுவும் நடக்கும், இவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிட்டு போயிடுறீங்க, அதுக்கெலாம் வந்து யார் வந்து அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினோட வார்த்தை தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்க யாரும் அப்படி பேசுறதில்ல. அப்போ இந்த மாதிரி ஆட்கள் வந்து என்ன வேணாலும் பேசிடுறாங்க, அதில் வந்து வெறுப்பை தான் சம்பாதிக்கிறாங்களே தவிர்த்து ஒரு ஆதரவும் வரப்போகிறதில்ல. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இதோட முடிகிறதில்ல, ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சியும் வேணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜனநாயகம் திரும்பவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்படியே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா ஒரு கட்சியை காலி பண்ணுற அளவுக்கு இவங்களாம் ஒரு பெரிய தூணாக இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தவங்க 2 பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் ஒரு 2% இருப்பாங்க. ஒரு நெல்சன் சேவியர்னு சொல்லிட்டு, அது பேரை சொல்கிறது தான் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் திமுக சப்போர்ட் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியே ஒட்டிக்கல. குறைஞ்சபட்சம் இவங்களுக்கு ஒரு சென்சிபிளாக இருந்தாங்கன்னா, நான் திமுக ஒரு கட்சி சார்ந்து கூட நீங்கள் இருக்குங்க. உங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே நீங்களும் ஒரு ஓட்டர் தான். உங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்களுக்கு தான் போட்டிருப்பீங்க. ஆனால் அது இப்படி வெளிப்படுத்துறதா ஆனால் என்ன பண்ணணும்? எதுவாக இருந்தாலும் ஒரு நேர்மையாக, நடுநிலையாக, நியாயமாக கேட்கணும். திமுக தப்பு பண்ணிச்சா, ஓகே தப்புன்னு சொல்லணும். எனக்கு மற்ற எல்லார் கட்சியை விட இந்த கட்சி பரவாயில்லப்பா, எல்லோரும் தான் தப்பு பண்ணுது, இவங்க தப்பு பண்ணுறாங்க, பட் இவங்க கம்மியாக பண்ணுறாங்க, அந்த பார்வையில் வச்சு அவங்களாம் கூடாது. இவங்க மற்றவங்க தப்பு பண்ணால் தப்பு, இவங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு கட்சி தப்பு பண்ணால் அது தப்பு இல்லை. அதுக்கு வந்து நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க, அதாவது சப்போர்ட் பண்ணி என்ன காரணம் அங்கே இங்கே எல்லாத்துலேயும் ஒரு காரணம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வந்து முட்டு கொடுக்குறீங்கிறத தவிர்த்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேறீங்க. அதே மாதிரி இன்னொரு கட்சி உங்களுக்கு எதிராகவே இருந்தாலும் அந்த கட்சி என்ன நல்லது, ஏதாவது ஒரு நல்லது பண்ணாலும் அந்த நல்லதை பாராட்டுறதும் கிடையாது. பாராட்டமாக விட்டால் கூட பரவாயில்ல, அதை கடந்து பண்ணால் கூட. ஆனால் அதுலேயும் ஒரு குற்றம் குறை, அதை வந்து நெகட்டிவாக தான் பேசுகிறீங்க. ஸோ இந்த மனநிலை வந்து பார்த்திங்கன்னா வெரி டேஞ்சரஸ். நான் சொல்லுவேன், திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, இல்லை நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பர்சனாலிட்டிங்கெலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பேசாதீங்கப்பா. உங்களை யாரும் எங்களுக்காக பேசவே சொல்லலை.
அப்படின்னு. நீங்கள் அவங்க ஃப்ரீயாக பேசுகிறாங்களோ இல்லை காசுக்காக பேசுகிறாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் அவங்கள்ட்ட நாட் வேலிட். ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு இது தான். இதை எல்லாரும் என்ன மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் அது என்னன்னா கமெண்ட்ஸில் கொஞ்சம் போடுறாங்க, அதை வச்சு பார்த்துக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓட்டில் போடுவாங்க. அதுதான் இப்போ வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து கொளத்தூர் தொகுதியில் சிஎம்மாக நின்னவரே தோத்துட்டார் தான், இல்லைன்னு சொல்ல வருத்தம் தான். பட் என்ன, ஏன் மக்கள் முட்டாள் கிடையாது, ஏதோ ஒன்று காட்டுறாங்க, ஏதோ ஒன்று அவங்க சொல்ல வராங்க. ஸோ அதை வந்து இவங்க முன்னாடியே புரிஞ்சிக்கலையோ அப்படின்றது தான் யோசிக்கணுமே தவிர பழியை தூக்கி மக்கள் மேலே போட்டுறக்கூடாது. இதே மக்கள் தான், அதே கொளத்தூர் தொகுதியில் இருந்த மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா 3 வாட்டி அவரை வந்து எம்எல்ஏவாக ஆக்கியிருக்காங்க. ஒரு சிஎம் ஆகிறதுக்கு காரணம் அதே மக்கள் தான். ஸோ அப்போ அந்த மக்கள் நல்லவங்க, இப்போ அந்த மக்கள் மோசமானவங்க, அவங்க தற்குறி கூட்டம், ஒன்றும் தெரியல, நன்றி கெட்டவங்க, இந்த மாதிரிலாம் பேசுறதுலாம் ரொம்ப இது. இந்த நன்றி கெட்டவங்கன்னு சொன்னவொடனே தான் இது வருது. இது என்ன வார்த்தை நன்றி கெட்டவங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்க 3வது மனுஷவங்க நம்மளுக்கு வந்து ஏதோ காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணதா மாதிரியோ, இல்லை சோறு கொடுத்ததாகவும், அடிமையாக இருந்து அவங்கள மீட்டதாகவும், இந்த மாதிரி ஒரு பர்சனலாக வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் எப்படி பேச முடியுது? ஜனநாயகம், மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு பிரதிநிதியை, மக்களுக்காக அவங்க வந்து சேவை செய்கிறாங்க, மக்களுக்காக போராடுறாங்க, மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ மக்களுக்காக செய்கிறது அவங்களோட கடமை. ஆனால் அதை என்னமோ அவங்க சொந்த பேக்கெட்லேயும் அவங்க சொந்த இது வருவாயிலேருந்து கொடுக்குற மாதிரி, நன்றி இல்லையா அவங்களுக்கு, சோத்தை தானே சாப்பிட்றீங்க, அவர் போட்ட பிச்சை, பஸ்ஸில் போகிறதுக்கு ஓசியில் பஸ்ஸில் போகிறீங்களே, காசு வாங்குறீங்களே, பெண்கள் காசு வாங்குறீங்களே, இவ்வளோ பேச்சு. ஐடி ஊழியர் நீங்களாம் சாப்பிட்ற சாப்பாடு ஸ்டாலின் சாரால் தான், இல்லைனா கலைஞரால் தான், இல்லைனா நீங்கள் உங்களால் வந்து வேலை இருக்குமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நன்றி உணர்வு இருக்கா, இப்படிலாம் பேசுகிறீங்களே. நீங்களாம் வந்து உங்களுக்கு சென்ஸுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? உங்களுக்கு இல்லை இந்த பகுத்தறிவு, நீங்கள் தான் வந்து பெரியாரை பின்பற்றுறீங்க, பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? யோசித்து பார்க்குறதே இல்லையா? அவங்க செய்கிறது கடமை. ஒருத்தவங்களுக்கே வந்து ஓட்டு போடணுன்ட்டு ஏதாவது நிபந்தனை இருக்கா? அது ஏதாவது நியாயம் இருக்கா? என்ன பண்ணாலும் சரி, அது எப்படி நல்லா இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ உங்கள் 2 பேரும் மாற்றி ஓட்டு போட்டது மக்கள் தான். அப்போ 3ஆளாக ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதும் மக்கள் தான். அப்போ உங்களுக்கு அதே மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது நல்லவங்க அவங்கள தேர்ந்தெடுக்கலைன்னா கெட்டவங்கன்னு சொல்கிறது என்ன மாதிரி இது? நாளைக்கு உங்களுக்கு இந்த மக்கள் ஓட்டு போடணும்ல, போடுவாங்களா? கொஞ்சம் கூட வந்து சென்சிபிளே இல்லாமல் பயங்கரமாக ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி, குறை சொல்லி பயங்கர ஹேர்ட்டை சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் அடுத்த எலெக்ஷனில், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எதிரொலிக்கும் இது. அதுக்கப்புறம் இடைத்தேர்தலில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஹேட்டர் ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. எம்பி எலெக்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் பார்த்திங்கன்னா விஜய் தான் வருவார். ஏன்னா இவங்க பேசுகிற பேச்சுக்கு 40 எப்படி டிஎம்கே எடுத்தாங்களோ இவர் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா மட்டம் தட்டி ரொம்ப குறைவாக பேசி அவங்கள, நீங்கள் பேசினாலும் பேசாட்டாலும் நடக்கிறது நடக்கும். நீங்கள் நல்ல விதமாக பேசினாவது பரவாயில்ல, அவர் ஓகே வருவார், வரட்டுங்க, வாழ்த்துக்கள்ங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. அதை விட்டுட்டு அவரை பர்சனல் அட்டாக் அது இதுன்னு பண்ணிகிட்டு இருந்தால் இருக்கிறவங்களுக்கு ட்ரிகர் ஆகிட்டு இவருக்கு ஓட்டு போட தான் செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் குறிப்பிட்டு கூட யாரையும் இன்னும் ஃபுல்லாக இவங்க இப்படி பேசுனாங்கன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. அதாவது ஒருத்தவங்க 2 பேர்னா பரவாயில்ல, அவங்களுக்காக எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன். உங்கள் கட்சியை காப்பாற்றணும்னா இந்த மாதிரி ஆட்களை, இந்த இவங்க அன்அஃபிஷியல் ஆட்களை தூக்கிடுங்க, பேசவே வேணாம், முதல்ல கண்டிங்க. நீ எனக்காக ஒன்றும் பண்ண தேவையில்லைப்பா, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், திமுக சார்ந்து நீங்கள் எதுவும் பேச வேணான்ட்டு தயவு செஞ்சு இவங்கக்கிட்ட சொல்லுங்கள். திமுகவோ இல்லை மற்ற கட்சிங்களோ கீழே இறங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவங்க தான். ஓகேங்களா? சரி, இன்னொன்று சொல்லியிருக்காங்க, இவர் வந்து எப்படி திறன்பட செய்வாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏற்கனவே சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு தான் வந்து அது ரிஃப்ளெக்டாக வந்துச்சு. ஒருத்தவங்களும் சொன்ன வாக்கை காப்பாற்றலை. நான் அரசியல் பேச மாட்டேன், நான் இனிமேல் வரவே மாட்டேன், நான் மீசை எடுத்துக்கிறேன், நான் இனிமேல் சோசியல் மீடியாவில் இயங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தவங்களும் ஃபாலோ பண்ணலை. திரும்பவும் என்ன சொல்கிறீங்கன்னா, இன்னும் ஆட்சி பொறுப்பே ஏற்கலை,
வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு செயல் செஞ்சு அது சரியாக இருக்கா இல்லையான்னு அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணலாம், கருத்து தெரிவிக்கலாம். தொடங்கறதுக்கு முன்னாடியே அபத்தமாக பேசுறதுலாம் என்ன இது? நல்லா செஞ்சுட்டாங்கன்னா, நீங்கள் திரும்ப மூஞ்ச எங்கே திரும்பி வச்சுக்கோங்க. அதாவது இவங்களுக்கு அப்பயும் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஏதாவது அது வந்து ஆஃபீஸர்ஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இருந்த அந்த இதுவெலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டாலின் தான் வந்து செட் பண்ணிட்டு போனார். அதனால் இயங்குது. இவரோட பொட்டென்ஷியல், இவரோட இது வழிகாட்டல் எதுவும் கிடையாது. இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காரணங்க சொல்கிறவங்க காரணத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என் பார்வையில் ஜென்யூன் ஃபேக்டர் கிடையாது. ஜென்யூன் பர்சனாலிட்டி கிடையாது. ரொம்ப மோசமானவங்க. மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல மன்னிப்பு கேட்பாங்க. மன்னிப்பு கேட்காத ஒரு சில இடத்துல மன்னிப்பு கேட்குறதே பெரிய கௌரவ குறைச்சல்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போவாங்க. ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த சொசைட்டியில் மதிக்கத்தக்க ஆள். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இடத்துல இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய மனுஷனாகவே யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா மதிக்கவே கூடாது. அவங்களுக்கு நிஜமாக ஆப்வியஸாக பெரும் மதிப்பு இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொருத்தவங்க மதிப்பையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு வேளை நல்லதே செஞ்சாலும் இந்த கூட்டம் வந்து அழிச்சிக்கிட்டு போகும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. மற்ற இதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக அடுத்த வீடியோஸில்